ஒன்றும் தேவன் அல்ல, தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். தேவேந்திரனா? நான் மிகவும் கொடுத்து வைத்தவன். நான் கொடுத்து வைத்தவன். சூரியனின் தாக்கம் குறைந்து விட்டது. நாட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு காரணம் கிரகணம்தான். ராகு சூரியனை விழுங்கிவிட்டான். இனி ஆபத்தே இல்லை. என்ன சொல்கிறார்கள்? ராகு சூரியனை விழுங்கிவிட்டானா? அந்த ராகுவை தான் முன்பே மாருதி வீழ்த்தி விட்டானே. அப்படி இருக்க இல்லை, இதற்கு வாய்ப்பே இல்லை. இறுதியாக உன்னை நான் எச்சரிக்கிறேன். சூரியனை விடுவிக்கிறாயா இல்லையா? மன்னித்து விடுங்கள், என்னால் அது முடியாது. நான் புறப்படுகிறேன். என் அம்மா அங்கே எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். மாருதியின் மரணம் தான் நம் உறவை உயிரோடு வைத்திருக்கும். உங்களுடைய கணிப்பில் அந்த மாருதி தப்பித்து விட்டால் என்னுடைய முடிவில் மாற்றம் இருக்காது. சிறுவனே, தேவேந்திரா, என் மனதில் இருக்கும் இந்த சந்தேகம் நடந்திருக்க கூடாது. ஒருவேளை அந்த மாருதி தப்பித்து விட்டால் நமக்குள் உள்ள உறவு இன்றோடு அழிந்துவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயுதத்தை உபயோகித்தால் பெரும் கடலை கூட பாலைவனமாக்கிவிடும். நன்றாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரே ஒரு முறை செய்து காட்டுங்களேன். இறுதியாக கூறுகிறேன், என்னால் கொடுக்க முடியாது. என் பெருமானே, என் மகனை காப்பாற்றுங்கள். இன்று என் வேண்டுகோளை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள எந்த தாயும் உங்கள் முன்னால் கை ஏந்தி நிற்க மாட்டார். மாருதியை காப்பாற்றுங்கள் இறைவா. அவன் உடலை விட்டு உயிர் பிரிய போகின்றது. மயக்கம் வருகிறது. என்னிடம் அனுமதி பெறாமல் உன்னை யார் வெளியில் செல்ல சொன்னது? உனக்கு என் ஞாபகமே வரவில்லையா? என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு நான் மிகவும் சிரமத்தை கொடுத்து விட்டேன். தாங்கள் இப்படி அழுவீர்கள் என்று நினைக்கவே இல்லை. இதற்கு முன்னால் உங்களிடம் அனுமதி பெற்றுதான் சென்று இருக்க வேண்டும். அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். உங்களிடம் அனுமதி பெற்று போக போகிறேன். எங்கும் செல்லக்கூடாது. இந்த நிமிடத்திலிருந்து உன் அம்மாவை விட்டு நீ செல்ல எங்கும் உனக்கு அனுமதி கிடையாது. வந்து அம்மாவை அணைத்துக் கொற்று. இரவில் இருந்து நீ எதையும் சாப்பிட்டு இருக்க மாட்ட. உனக்கு பிடித்த மாம்பழம் தரவா? என் பசி முழுவதும் அடங்கிவிட்டதம்மா. இனி பசியே எடுக்காது. என்ன சொல்கிறாய்? வா, உனக்கு லட்டு தருகிறேன். அஞ்சனை, யாரை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறாய்? பூசையை விட்டுவிட்டு இங்கு வந்து விட்டாய். மகனே மாருதி, உன் அம்மாவிடம்